ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பற்றி பார்ப்போம். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பொருளாதாரம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாடு நல்ல பொருளாதாரத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதாவது இந்திய பொருளாதாரம் உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் தான். அது 7வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 7th பிளேஸில், அதாவது இங்கே டாப் 10 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அமெரிக்கா, யூஎஸ்ஏ இருக்காங்க, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யூகே, ஃப்ரான்ஸ், இந்தியா, இட்டாலி, பிரேசில், கனடா. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட் இருக்காங்க, அமெரிக்கா. ஓகேங்களா? அதுக்கடுத்து சைனாக்காரனும் ஜப்பான்காரனும் ஜெர்மன் நாட்டுக்குள்ளே சேர்ந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா, இட்டாலி, இந்தியாவில் இட்லி சாப்பிட போகலாமா, பிரேசில் கேன் நம்ம போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் இது ஷார்ட்கட்டுக்காக தெரியல, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரைமிங்காக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த பொருளாதாரம் ஒரு நார்மலாக 7%. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக 7% அவங்க இந்தியா நம்மளுடைய எக்கானமி வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் 3 டேம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கம்யூனிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கேபிட்டலைஸ்டு சோஷியலிஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக கவர்மெண்ட், அதாவது பொது உடைமைன்னு சொல்லுவாங்க, எல்லாமே அரசாங்க கண்ட்ரோலில் இருக்கும், அதுதான் என்ன கம்யூனிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன, முதலாளித்துவம், அதாவது ப்ரைவேட்டில் பவர் இருக்கும், கேபிட்டலாக அவங்க தனியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ப்ரைவேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சோஷியலிஸ்ட் அப்படின்னா போத் மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எக்கானமி தான், ரெண்டுமே இருக்கும், அரசு துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். அதுதான் சோஷியலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இது மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுடைய மீனிங் என்ன, அதாவது நம்முடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ வளர்ச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய நாட்டினுடைய வருமானம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய க்ரோத் இருக்கும். அந்த நேஷ்னல் இன்கம்மை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ ஜிடிபி தான் சொல்கிறாங்க, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? அதுதான் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதோடைய எக்கானமியுடைய க்ரோத்தை சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா அந்த ஒரு வருஷத்துக்கு, ஸோ இந்த வருஷத்துக்கு எவ்வளோ எக்கானமி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அதை வச்சு தான் எக்கானமி ரேட்டை சொல்லுவாங்க. அந்த டோட்டல் வேல்யூ ஜிடிபி அப்படின்றது என்னென்னா, ஒரு உள்நாட்டில் உற்பத்தி பட்ட பொருட்களுடைய வருமானம். கடைசியாக அதில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கடைசியாக ஒரு இன்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த இன்கம் தான் சொல்லுவாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி பண்ண மூலமாகவும் சர்வீஸ் பண்ணும் போதும் நமக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்த வருமானத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எக்கானமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம நாட்டில் உற்பத்தி மட்டும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சிட்டிசனும் நல்லா இருந்தால் தானே நாடு நல்லா டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒரு 3 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI, மனித வள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லுவாங்க. இது 9th யூனிட்டில் ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தரை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி, ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இதை ரிப்போர்ட் சொல்லும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா இப்போ லேட்டஸ்ட்டாக 156 கண்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 144ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்மளை விட பாகிஸ்தான் முன்னாடி இருக்காங்க. அந்த கண்ட்ரி ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம நாட்டில் வறுமை இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவும் நம்ம கடைசியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை யார் கொண்டு வந்தாங்க, அந்த டேமை யார் கொண்டு வந்தாங்கன்னா 4th கிங் ஆஃப் பூட்டான். ஓகேங்களா? ஸோ பூட்டான் கிங்கான ஜெக்மே சிங்கே வாங்சுக்.
ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972 கொண்டு வந்தாங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து சிங் அப்படின்னா பாடுவாங்க, எப்படின்னா சவுண்டாக பாடுவாங்க, அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1972 சவுண்ட் 2 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. 1972 வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதில் எப்படி வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான முன்னேற்றம். சஸ்டைனபிள் அப்படின்றது வந்து நிலையான முன்னேற்றம், டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஓகேங்களா. என்விரான்மெண்டலும் வந்து நல்லா இருக்கணும். கலாச்சார மேம்பாட்டு, கலாச்சாரத்துலேயும் வந்து வளமாக இருக்கணும். சிறந்த நிர்வாகம், ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க வந்து குட் கவர்னன்ஸஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து டெவலப்டு எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டை வந்து பொருளாதாரத்தை வந்து கண்ட்ரியை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா. ஸோ வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு டெவலப்டு எக்கானமி இருக்குல்ல, ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ஏலாம் இருக்காங்களே, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல், அதாவது அவங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற வளத்தை வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை பேர் கேபிட்டா இன்கம், தனிநபருடைய வருமானம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் டெவலப்டு கண்ட்ரீஸில் லைக் யூஎஸ்ஏ, கனடா, யூகே, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் வந்து டெவலப்டு எக்கானமியாக இருக்கும். அவங்க வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி போய்ட்டுருக்காங்களே, ஸோ அதனால் அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்டு எக்கானமி, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களாம் எப்படி ஏன் அவங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்காங்கன்னா, அவங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் லேண்ட் இருக்கும், மைன்ஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தனிநபர் வருமானன்றது வந்து அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மார், பாகிஸ்தான், இந்தோனேஷியா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேக்வேர்ட் நேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியே அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வந்து யார் டெவலப்டு எக்கானமியா இல்லை அண்டர் டெவலப்டு எக்கானமியான்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கானமி வந்து பார்ப்போம். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம நேச்சர், அந்த எக்கானமியோட நேச்சரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தையும் வச்சும் நம்ம வீக்னஸ் வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து ஒரு மிக்சடு எக்கானமி. ஓகேங்களா. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், ஒரு ரெண்டுமே இருக்கும். கலப்பு, அதாவது மிக்சடு எக்கானமின்றது ஒன்றுமே கிடையாது. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து வந்து செயல்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரைவேட் செக்டரும் நமக்கு தெரியும், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்க்கும் தனியாக ஆஃபீஸ் இருக்காங்க, அவங்களும் தனியாக பண்ணுறாங்க, ப்ளஸ் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிக்சடு எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா 1992 வந்து எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்பிஜின்னா வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த தாராளமயமாக்குதல் அப்படி பண்ணாங்கன்னா 1992 பண்ணும்போது நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ இந்தியா கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு ஆக அது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா துறையுமே வந்து ப்ரைவேட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ முக்கியமான விஷயங்கள் லைக் பெல் கம்பெனி இருக்குல்ல, அதாவது ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவையான விஷயமும், ஹெவி இண்டஸ்ட்ரியல் லைக் வந்து பெல்லு அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்களா, இண்டஸ்ட்ரியல் பாய்லர் பிளான்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து மின் நிலையங்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து ப்ரைவேட்க்கு வந்து பவர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து ஒரு மிக்சடு எக்கானமி. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்தியா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் எக்கானமி வந்து மிக்சடு எக்கானமி. அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சர், நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தே என்னென்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒன்றுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அக்ரிகல்ச்சரில் 60% மக்கள், ஓகேங்களா. ஸோ இந்த 60% மக்கள் வந்து அவங்க வந்து வேளாண்மையை வந்து வேளாண்மை மற்றும் வேளாண்மை
வேளாண்மை சார்ந்த தொழிலுக்கு வந்து அவங்க சார்ந்து தான் இருக்காங்க. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் 60% ஆஃப் பீப்புள். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து இந்தியாவுடைய ஜிடிபிக்கு வந்து 17% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் செக்டரில் மட்டும். அதாவது மொத்தம் 100% வச்சுக்கோங்க ஜிடிபி. அந்த 100%ல் அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 17% வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்து எவ்வளோ சதவீதம் வந்து ஜிடிபி வந்து நாட்டுக்கு வருது அப்படின்னா 17% நாட்டுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி இந்த நடந்துச்சு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகும் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, 5 இயர் பிளான்ஸு. அப்போ அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதில் தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன், எவர் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ், அதுக்கடுத்து நிறைய வந்து பயோடெக்னாலஜிஸ் பொருளை வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் வந்து தன்னிறைவு பற்று ஒரு நல்ல செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வந்து டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா உபரி உற்பத்தியும் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதாவது நமக்கு தேவையான பொருள் இல்லாமல் அதிகமாகவும் விளைச்சலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள்னால தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கீழே வந்து அப்போவே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஸ்பைஸு, இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து எமர்ஜிங் மார்க்கெட், அதாவது வளர்ந்து வரும் சந்தைன்னு சொல்லுவாங்க இந்தியாவை. ஓகேங்களா, ஸோ அதாவது இந்த வளர்ந்து வரும் சந்தை அப்படின்றதுனால வந்து இந்தியா வந்து ரொம்ப டெவலப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் 2 விஷயம், அதாவது நம்ம வந்து சஸ்டைனபிளாக 7% வந்து ஒரு நிலையான டெவலப்மெண்ட் ஜிடிபி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கனால இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்நிய நிறுவன முதலீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெக்டார்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவில் நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால முதலீடு பண்ணி அவங்க வந்து லாபம் சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட், ஏன்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து இந்தியா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து எக்கானமி, வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து இப்போது வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதாவது இந்தியா நான் ஆல்ரெடி சொன்ன 7th பொசிஷனில் இருக்குது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியை வச்சு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3rd in term ஆஃப் பர்ச்சேசிங் பவர், அதாவது இந்தியாவில் வந்து வாங்கும் சக்தி வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வந்து இந்தியாவில் மார்க்கெட்டில் வந்து விற்கணும்னு நினைங்களா, இந்தியாவில் வந்து உலகத்திலே வந்து 3வது இடத்த வந்து பெற்றுள்ளது. ஸோ பர்ச்சேசிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, வாங்கும் சக்தியில் இந்தியா வந்து 3வது பவரை பெற்றிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இந்த ரேபிட் எக்கனாமிக் க்ரோத்னால தான் வந்து இந்தியா வந்து G20 குளோபலில் 20 நாடுகளில் வந்து ஒரு நாடாக வந்து இருக்குது. இந்த 20 G20யில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக் வந்து அந்தவுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத மீட்டிங் இருக்கும். ஸோ இந்த 20 கண்ட்ரிஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திடீர்னு வந்து G20 இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு முறை பாருங்கள், முடிஞ்சால் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஓகேங்களா, ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்தியா வந்து ஒரு வேகமாக வளர்ந்து வரும் நாடு. ஓகேங்களா, ஸோ இந்த எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவும் வந்து சஸ்டைனபிளும் வராங்க. இந்த சஸ்டைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டினியூஸாக எந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு நிலையான வளர்ச்சி வந்து வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது 2016-2017 பார்த்தீங்கன்னா 7.1% வந்து ஜிடிபி வந்தது. ஈவன் தோ அந்த டைமில் வந்து உலகமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சாலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மன்மோகன் சிங் வந்து இருந்திருப்பார். இது மன்மோகன் சிங் தான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு செக் பண்ணிக்கோங்க, சாரி மேபி. ஆனால் வந்து ஒரு டைம் வந்து மன்மோகன் சிங் பீரியடில் வந்து இந்தியா வந்து பொருளாதாரமே மொத்த கண்ட்ரி எல்லாமே டவுன் ஆகும்போது இந்தியாவுடைய எக்கானமி வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க யார் இருந்தாங்க அந்த பீரியட்லன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஃபாஸ்ட்டு க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். ஓகேங்களா, இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்றது வந்து பொது சேவை, அதாவது நம்ம வந்து வேகமாக வளரும்
பொருளாதாரம், அதுக்கடுத்து வந்து வேகமாக வளரும் பணித்துறை. ஓகேங்களா, இப்போ சர்வீஸ் வந்தால் வேலை இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பிபிஓ ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிபிஓ ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இங்கே நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம இங்கேருந்து பண்ணுறோம். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் பிபிஓஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சர்வீஸ். அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிபிஓ செக்டர்ஸ்லாம் நிறைய வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து சர்வீஸ் செக்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லயன் ஷேர் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா. ஏன்னா சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி கொடுக்குது. கிட்டத்தட்ட 52% நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக வந்து நம்ம போகும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்றதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதிகமான எதில் இருந்து நமக்கு வந்து நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக ஜிடிபி வருது அப்படின்னா அது சர்வீஸ் செக்டர் தான். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், அதுக்கடுத்து வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஜிடிபி வந்து நாட்டுக்கு வந்து வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து நாட்டுடைய பல்வேறு பிரான்ச்சஸாகவும் நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, லார்ஜ் டொமஸ்டிக் கன்சப்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேப்பிடாக வந்து க்ரோத் ஆகுது. நமக்கு நிறைய கன்சப்ஷன், அதாவது நம்ம வந்து நிறையா வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா, அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம நாடு வந்து அதிகமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான். அப்போ க்ரோத் நிறையா போயிட்டு இருக்கும்போது அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும்போது அவனுடைய தேவைகளும் அதிகமாகுது. அப்போ தேவைகள் அதிகமாகும் போது அவன் நிறையா வந்து என்ன பண்ணுறான், ப்ராடக்ட்ஸ் அவன் வந்து வாங்குறாங்க. ஸோ நிறையா வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே வந்து மாறுது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் வந்து மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து ரேபிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியா எல்லாமே வந்து சிட்டியாக வந்து மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து சிட்டியை நோக்கி வந்து டெவலப் பண்ணி, அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்காக சிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து போகிறாங்க. இந்த சிட்டி தான் வந்து எக்கானமி வைஸாக வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், எஜுகேஷன், நல்ல ஹெல்த்து, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ ரேபிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு ஸ்டேபிள் மைக்ரோ எக்கானமி. ஓகேங்களா, ஸோ மேக்ரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மேக்ரோ இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேபிள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. அதாவது நிலைத்து உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரில் பொருளாதாரமாக இருக்குது. ஸோ நிலைத்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுனால வந்து இது வந்து மேக்ரோ எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது 2014 2015 வந்து 8% வந்து ஜிடிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 7.6 வந்து அச்சீவ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து ஒரு மேக்ரோ எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்தியா வந்து இந்தியாவுடைய ஹியூமன் கேபிட்டல் இருக்குல்ல, மனித வளம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப யங்காக இருக்குது. நிறையா யங் சிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து, பாப்புலேஷனை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்கள மேக்ஸிமம் க்ரோத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா வந்து நாளைய இளைஞர் கையில்னு சொல்லுவாங்களே, அது இதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போது நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரியில். அவுட் சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ சிம்பிளான விஷயம் தான். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா தெரியல. ஸோ ஒரு முறை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து வீக்னஸ். ஓகேங்களா, வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னா இந்தியா வந்து நம்மளுடைய ஸோ ஒரு நிமிஷம். ஸோ வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்தியா வந்து உடைய பலவீனங்களை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பலவீனங்கள் தெரிஞ்சால் தான் அதோடைய தன்மையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ லார்ஜ் பாப்புலேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு தலைவலி தான். இந்தியா வந்து சைனாக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. சைனா தான் நம்பர் 1 பாப்புலேஷனில், இந்தியா வந்து செகண்டில் இருக்குது. இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து அதிகமாக நம்ம நாடு வந்து போயிட்டே இருக்குது. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 2 வருஷத்துலேயே வந்து சைனாவை பீட்
இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப தடையாக உள்ளது. அதாவது நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வறுமைகள் நிறைய பேர் இருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்னால இந்தியா வளரத்துக்கு லார்ஜ் பாப்புலேஷன் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மக்கள் தொகையை வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்குல்ல, அடிஷ்னலாக வந்து ஒரு பாப்புலேஷன் ஆட் ஆகுது வந்து ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 10,000 பேர் வந்து புதுசாக வந்து இருக்காங்க அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் வந்து 10,000 பேர் வந்து ஈக்குவல் டு ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷன். அதாவது அந்த கண்ட்ரியுடைய பாப்புலேஷனுக்கே வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கான பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதனால் வந்து இது நம்ம இந்தியன் எக்கானமியுடைய ரொம்ப வீக்னஸான ஒரு விஷயம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்து இப்போவும் நீடிச்சுட்டு தான் இருக்குது. பணக்காரன் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்கம், அதாவது ஒருத்தருடைய வருமானமும் அவங்களுடைய சொத்தும் வந்து டாப் 10% ஆஃப் பீப்புளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது 10% இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, நிறையா வந்து சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ரஜினி சொன்ன மாதிரி தான் ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ரிச் வந்து அவங்க வந்து பணக்காரன் ஆகிட்டே போகிறான், புவர் வந்து இன்னும் புவராக தான் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா. இது வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து பாவர்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 20 ரூபாவோ என்னவோ சம்பாதிக்க முடியாமல் கூட இந்தியாவில் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஸோ நிறையா வந்து ஸ்டேட்ஸில் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் மேல் நிறைய ஸ்டேட்ஸில் அது கூட சம்பாதிக்க முடியாமல் தான் இருக்காங்க. பீகார்லலாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகம், அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ நமக்கு தெரியல இந்திக்காரன் வந்து இங்கே ஏன்னா வேலை வாய்ப்புக்கு வரான்னு, அங்கே ஒன்றுமே கிடையாது, அதனால தான் இங்கே வராங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்க்ரீஸ் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஓகேங்களா. இந்தியாவில் வந்து இந்த ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ உற்பத்தி வந்து நிலையான வளர்ச்சி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. நல்லா வந்து ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணுறாங்க, எக்கானமி எல்லாமே டெவலப் ஆகுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த பர்ச்சேஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, வாங்கும் சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப குறையுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த நிரந்தரமான வருமானம் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா. அந்த ஒரு விஷயம்னால என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம அந்த கூட்ஸை வந்து நம்மளால் வந்து வாங்க முடியல. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராப்பர் இன்கம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப நம்மக்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது. அதாவது 10லேருந்து 20 வருஷமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்டிங்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் முக்கியமாக தேவையான பவர் செக்டார், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், அதாவது ஒரு உற்பத்தி பண்ணுற, இப்போது நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, விவசாயி வந்து நெல் மூட்டைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் கொள்முதலுக்காக வைப்பாங்க, அதில் வந்து புழுக்கள் வருது, ஸோ நிறையா வந்து மலையில் வந்து அடிச்சுட்டு போகுது, தண்ணியில் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராப்பரான ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து நிறையா கிடையாது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, ஆனால் எல்லா பொருளையும் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயமும் உள்கட்டமைப்பும் வந்து இது வந்து வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கும் திறன்நிலை. இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பாப்புலேஷன் இருக்குது, நிறைய யூத் பாப்புலேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்னா நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை. ஸோ இந்த விஷயத்தை இந்தியன் அரசுனால பண்ண முடியல. நிறைய பேருக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்து டெவலப் பண்ணி வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆனாலும் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரது கிடையாது. ஸோ அதனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப வருது. ஸோ அதனால் வந்து இந்தியன் எம்ப்ளாயுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவுட்டேட்டட் டெக்னாலஜிஸ். ஸோ இன்னமும் வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவும் வந்து அவங்க வந்து நியூ டெக்னாலஜிஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து வீக்னஸ் ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இதோடைய டெமோகிராஃபிக்கல் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா.